வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தேர்தல் அறிவிப்பு மார்ச் மாதத்தில் 13ஆம் தேதிக்கு அப்புறமா இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த நேரத்தில் தொகுதி பங்கீட கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அளவில் இருந்து தேசிய அளவு வரைக்கும் கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே தொகுதி பங்கீடு அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இண்டி அலையன்ஸ் அந்த கூட்டணியை ஒருங்கிணைத்த நிதிஷ்குமார் அந்த கூட்டணியிலேருந்து விலகி போனது, மமதா பானர்ஜி நாங்கள் தனியாக நின்றுக்குவோம் அப்படின்னு சொன்னது, அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்கள் தனியாக நின்றுக்குவோம் அப்படின்னு சொன்னது, கூட்டணி எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக போயிட்டுருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 மாநிலத்தில் இருக்கிறாங்க, அவங்க 2 மாநிலத்துலேயும் தனியாக நிற்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாரும் ஒரு குடையின் கீழே வந்தாலுமே ஆனால் தனியாக போட்டிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது என்னப்பா இது கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் அகிலேஷ் யாதவ் முதன்முறை அகிலேஷ் யாதவ் பல முரண்பாடான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாலுமே அவர் ஆரம்பத்தில் இருந்தே மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மாநிலத்தில் காங்கிரஸோட கூட்டணி வச்சு எங்களுக்கும் கொஞ்சம் சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கிட்ட கேட்டார். காங்கிரஸ் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயுமே காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் அவங்களுக்கு சீட்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் எப்படியும் வருவீங்களா லோக்சபா தேர்தலுக்கு, எங்கள் மாநிலத்துக்கு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதற்கப்புறம் உங்களுக்கு 2 சீட்டு தான் தருவேன், உங்களுக்கு சீட்டே தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் 17 சீட்டு தரேன் அப்படின்ற மாதிரி அந்த டீலிங் ஒரு வழியாக முடிஞ்சிருக்குது. ஸோ அகிலேஷ் யாதவ் பல முறை சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அவர் கடைசியில் கூட்டணின்னு வரும்பொழுது கொஞ்சம் உடன்பட்டு போகிறாரு. இன்னொரு பக்கத்தில் ஆம் ஆத்மியோட கூட்டணி பேச்சு நடந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்குறோம். தில்லியில் 4-3 அப்படின்ற அளவில் போட்டி போட போகிறாங்க. 4 தொகுதியில் ஆம் ஆத்மி பார்ட்டியும் 3 தொகுதியில் காங்கிரஸ் பார்ட்டியும் போட்டியிட போகிறாங்கன்றதை பார்க்க முடியுது. அகிலேஷ் யாதவ் அண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க 2 பேரும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததுக்கப்புறமா இன்னும் சில மாநிலங்களில் பேச்சுவார்த்தை போக போகுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட பஞ்சாபில் கூட்டணி இல்லை, பஞ்சாப் அண்ட் சண்டிகர் 2ம் சேர்ந்து 13 தொகுதிகள் இருக்குது, அங்கேயும் கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அங்கே கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அண்ட் அடுத்தது மமதா பானர்ஜி அவங்க ஆரம்பத்தில் 2 சீட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைமை அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் எங்களுக்கு 6 சீட்டு வேணும், 6 சீட்டுக்கு நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா எப்படி ஜெயிக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க உங்களுக்கு சீட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. என்ன மாதிரினா 36-5 அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா கேள்விகள் எழுது. காங்கிரஸ் எங்களுக்கு 6 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிற்கிறாங்களாம். அதற்கு பதிலாக இன்னொரு டீலிங் வச்சுக்கிறாங்களாம். வடகிழக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய அசாம் அண்டு மேகாலயா இந்த 2 மாநிலங்கள்லையும் அசாமில் 2 சீட், மேகாலயாவில் 1 சீட் திரிணாமுல் காங்கிரஸுக்கு நாங்கள் தரோம், அதுக்கு பதிலாக 6 சீட் எங்களுக்கு மேற்கு வங்காளத்தில் தாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். காங்கிரஸோட தான் திரிணாமுல் காங்கிரஸ் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் இருந்த இந்த நேரத்தில் ஒரு பெரிய குண்டை திரிணாமுல் காங்கிரஸ் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பேசலை, கடந்த சில வாரங்களாகவே நாங்கள் காங்கிரஸோட பேசல, வெஸ்ட் பெங்காலை பொறுத்த மட்டும் நாங்கள் தனியாக தான் போட்டியிட போகிறோம், அதே மாதிரி அஸ்ஸாம்லேயும் நாங்கள் தனியாக தான் போட்டியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. மேபி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்த மாதிரி மேற்கு வங்காளத்தில் உடன்பாடு எட்டப்படாமல் போகிறதுக்கான மெயினான ரீசன் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைமை தான். அதிர் ரஞ்சன் சௌத்ரி 6 சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் தனியாக நின்று அந்த சீட்டில் ஜெயிச்சிரோன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தது தான் ஒரு மெயினான ரீசனாக பார்க்கப்படுது. ஸோ அதுதான் காரணமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் அவங்க கம்யூனிஸ்டையும் சேர்த்து கூட்டணிக்குள்ளே வராங்க. கம்யூனிஸ்டையும் நாங்கள் என்றைக்குமே மன்னிக்க மாட்டோம் அப்படின்றதையும் மமதா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்திய அலையன்ஸில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸோட பேசுகிறாங்கன்ற மாதிரி செய்தி வர்றதும் அதை திரிணாமுல் காங்கிரஸ் மறுக்கிறதும் சில வாரங்களாகவே நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்கிறதும் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் நடக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தாலும் நடந்தாலும் அது பாசிட்டிவாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எப்படி தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இருக்கிறவங்களோ அதே மாதிரி தான் முடியுன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.